ஹாய். நீங்க வந்து என்ன Instagramல வந்து கட்ஸ் காஃபி ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஐடியில பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்க YouTubeல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கவங்கள ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொண்டு வரது தான் இந்த மோட்டோவே. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டோட நேமுமே வந்து பிடிஎஸ் வித் சிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருக்கேன். அண்ட் அந்த மாரி ஸ்க்ரீன் பின்னாடி இருந்தவங்கள்ல, இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்திருக்கவர் தான் நம்ம கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஐயோ! வணக்கம்லாம் வைக்கிறேனே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டன். எப்படி ப்ரோ இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நெறையா இன்ஸ்டால நெறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ உங்களுது. தேங்க்ஸ் ப்ரோ. இதுவா இல்ல. நான் ம். வீடியோக்காக நான் சொல்லல. நான் நெறையா நீங்க எப்படி சொல்றது? எடிட்டிங் நீங்க கத்து தர்றீங்கல்ல. ம். இந்த மாரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இதுல இதெல்லாம் இருக்கு. இந்த எஃப்சிபில இந்தந்த மோட்லாம் இருக்கு. இந்த ஃபேஸ் ஆமாம். அர்ஷத்தோட ஆமா. ஃபேஸ் அஸ்வத். போடுறது அது எப்படி வந்துச்சுங்கும்போது நீங்க அத எடுத்து பண்ணத வந்து நம்ம பாய்ஸ் காமிச்சாங்க. இந்த மாரி ஷாம் போட்டிருக்காரு அவரு அப்டின்ட்டு ஆமா ப்ரோ. சொல்லிட்டு இருந்தாங்க. எடுப்பி பார்ப்பான். எடுப்பி கட்ஸ் காஃபி ஸ்டுடியோ பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அவரையும் வந்து கூப்பிடுங்க. இல்ல கூப்பிடுற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா அவரு எப்படி சொல்றது? நெறைய விஷயம் எடிட்டரா உங்களுக்கு தெரியாத விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும்போது, நீங்க நெறையா ஷேர் பண்ணும்போது, அவரும் டெவலப் ஆவாரு. நீங்களும் டெவலப் கண்டிப்பா, ஆவீங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா உங்கள ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க இன்வைட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ப்ரோ. லைக் என்னன்னா, இப்போ என்ன வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நான் ஏதோ தட்டு தடுமாறி வந்துட்டேன். பட் ஆனா ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து உங்களது வந்து வந்திருக்க ரீச் இருக்கு இல்லைங்களா? சித்தன்ன ப்ளாக்ஸா இருந்தாலுமே, உங்களோட நேம் வந்து தனியா வந்திருக்குல்ல. ஸோ உங்கள மாதிரி இப்போ அந்த மாதிரி வரணுன்ட்டு கேமரா பெர்சன் நெறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க இப்போ இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஸோ அது அது வந்து நீங்க வந்தீங்க அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்கள ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணேன். சூப்பர் தலைவா. ஷார்ட் ஸ்பேன்லாம் கிடையாது தலைவா. அ இது நீங்க வந்து அ நீங்க வெளில எடுத்து பார்த்தாலும், நீங்க வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும், இதோட ஜர்னி வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே 4 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பன்னா, நான் பிளாக் ஷீப்ல சேர்ந்து, அ நான் கேமரா டீம்ல இருந்து, அண்ணன் சித்தண்ண பார்த்து, "டேய் அவர கூட்டிட்டு வாடா." அ அருண் ப்ரோ அருண் ப்ரோன்னு என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு. அருண் ப்ரோ, காட்சன் ப்ரோன்ட்டு. அப்புறம் சுதீரன் ஒருத்தன் 3 பேர் தான் நமக்கு சீனியரா இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஃபன் பண்றோம் கேமராமேனா இருந்தாங்க. ஸோ அவங்க கூட என் 2 கேமராமேன்ஸ் உங்களுக்கே தெரியும். ம். ஃபன் பண்றோம் பிராங்க் வந்து 2 கேமராமேன் இருப்பாங்க. 2 கேமராமேன் எப்பவும் போறது 2 கேமராமேன்னா, எப்பவுமே சித்தன்ன வந்து அவருக்கு ஏத்த மாரி கேமராமேன்ஸ் மட்டும் தான் அவர் கூட்டிட்டு போவாரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி ஃப்ளோ பக்காவா சிங்க் ஆகணும். இந்த இடத்துல இது நடக்கும்னு தெரியற கேமராமேன்ஸ தான் எப்பவுமே ஒரு டைரக்டர் ஏன் பர்ட்டிகுலரா ஒரே கேமராமேன்ஸ சூஸ் பண்றாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும். அந்த மாரி அண்ணனுக்கு வேவ் லென்த் செட் ஆற கேமராமேன்ஸ தான் அண்ணன் எப்பவுமே கூட்டிட்டு போவாரு. ஏன்னா, பிராங்க்ங்கிறது உங்களுக்கே தெரியும். டக்கு டக்குன்னு நடக்கும். அடுத்த இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ, அந்த கேமராமேன்ஸ்க்குலாம் அந்த ஜட்ஜிங் இருக்கணும்ல. ஸோ, அப்படி நான் உள்ள வந்தோனே என்ன அருண் ப்ரோ வந்து, "டேய் வா, இந்த மாரி பிராங்க் ஷூட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன்." அப்பதான் ஸ்டார்ட்டிங். பிராங்க் ஷூட் கூட்டிட்டு போறேன். வா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ போம்போது எப்படி பிராங்க் தெரியாம மறைஞ்சு பக்காவா எடுக்குறாங்க. ஆ என்ன மாரி எக்ஸ்போஷர்ல ஷூட் பண்றாங்க. எப்படி டைமிங் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள எவ்வளோ பேர கவர் பண்ணணுங்கிறது நெறைய நான் கத்துக்கிட்டேன். அப்படி சரி ஓகே இவன் 2 ஷூட்டுக்கு வந்துட்டான். இவன கூப்பிட்டு கேமரா பண்ண வை அப்படின்னு சொல்லி தான் ஃபன் பண்றோம் பிராங்க்கும் நான் கேமரா பண்ணேன். ஃபன் பண்றோம் கேமரா பிராங்க் பண்ணும்போது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஃபன் பண்றோம் பிராங்க் நிப்பாட்டினதுக்கப்புறம் ஃபன் பண்றோம் விளாக்ஸ் பண்ணோம். அதுக்கும் நான் கேமரா பண்ணேன். ஃபர்ஸ்ட் விளாக்லேருந்து ஃபன் பண்றோம் கடைசியா நாங்க மும்பை சீரிஸ் பிளாக் ஷீப்ல பண்றது வரைக்கும் நான் பண்ணேன். அப்போ ரொம்ப ஓவரா ரீச் ஆகல. இப்போ அண்ணன் வெளில வந்து விஜே சித்து விளாக்ஸ் பண்ணும்போது, அது ரீச் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வெளில தெரியுது. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இது வந்து ஷார்ட் ஸ்பேன்ல கிடையவே கிடையாது. இந்த 8 மாசம், 9 மாசத்தோட உழைப்பு பின்னாடி நெறையா இருக்கு ப்ரோ. தெரியும், தெரியும். ஆமா. நெறையா இருக்கு. அது யாருக்கும் வெளில தெரியல. நாங்க டக்குனு ஒரு யூடியூப் சேனல் அண்ணன் ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணன் கூட வந்துட்டோம். நாங்க ரீச் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா, இதுக்கு பின்னாடி உழைப்புகள் ஜாஸ்தி ப்ரோ. அண்ணா அதான் சொல்லுவாரு. உழைச்சா மீடியா கண்டிப்பா நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். யாரு நேர்மையா உழைச்சாலும் கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் போவோம். ஆ இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் எனக்கு தெரியல. நம்ம நார்மலா ஆஸ் எ டெக்னீஷியனா எப்படி டெய்லி ஆஃபீஸ் போறோமா, ஷூட் சொல்றாரா, ஷூட் பண்றோமா, முடிச்சுட்டு ஃபுட்டேஜ குடுக்குறோமா, வரோமா, இப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா, இப்ப ஆடியன்ஸ் எடுத்துக்கிற விதம் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கிறனால தான் இப்போ
வெளியில தெரியணும். அவ்வளோதான். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு டெக்னீஷியனுக்கு இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, நான் ஆடியன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நான் நண்பர்கள் தான் எப்பவுமே சொல்லுவேன். நானும் நண்பர்கள் ஆ தான் சொல்லுவேன். ஆ அப்படி அவங்க ஏத்துக்கிட்டு இருந்தது வந்து, அவங்க வீட்ல பார்த்து நம்ம கிட்ட வந்து பேசுறதெல்லாம் புதுசா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எதுவுமே பண்ணலையே! நம்ம கேமரா தான் பண்ணோம். அதுவும் சில பேர் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வருது நமக்கு. நெறைய பேர் அதான் வந்து சொல்றாங்க, டெய்லி வீடியோஸ் பார்க்குறோம், சிரிக்கிறோம். அ ரொம்ப பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், உங்க வீடியோஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹேப்பியா இருக்கு. நீங்க நெறைய பேர சிரிக்க வச்சிருக்கீங்க. இப்படிலாம் சொல்லும்போது, அதான் நான் சொல்றேன்ல, ஒரு டெக்னீஷியன், சாதாரண டெக்னீஷியன். நான் ரொம்ப இதெல்லாம் சொல்லல. டெய்லி ஆஃபீஸ் போறோமா, ஷூட் பண்றோமா, ஃபுட்டேஜ குடுக்குறோமா, திரும்பி வரோமா, இப்படிதான் தலைவா லைஃபு. ஆ இந்த ஒரு டெக்னீஷியனுக்கு இப்படி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது எல்லா கிரெடிட்ஸுமே என்னைக்குமே எப்ப நீங்க கேட்டாலும் அது நான் சித்தண்ணன் தான் சொல்லுவேன். சித்தண்ணன் இல்லன்னா, நீங்கலாம் என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவீங்களான்னும் தெரியல. ப்ரோ ஓகேவா? டன். எல்லா கிரெடிட்ஸும் சித்தண்ணன் தான். ஆ சித்தண்ணன் பிளஸ் டீம். அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க எதுல பார்த்தீங்கனாலுமே, நான் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டூ சித்தண்ணன் தான் நான் போட்டிருப்பேன். அவர் என்னைக்குமே விட்டு குடுக்க மாட்டாரு. நம்ப இந்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு வந்தவரையும் நம்ம என்னைக்கும் விடக்கூடாது. நான் அப்படிதான். சரி. ஆக்சுவலா அண்ணன் வந்து உங்கள சூரியன் ஆனா உங்க பேரு சூர்யா விஜய் சங்கர். ஆ. ஒண்ணுமே இல்ல தலைவா. ஆ சூரிய நாராயணன் தான் முழு பேரு. ஆ ம். சேர்த்து சொல்லும்போது, சூரிய நாராயணன் நெறைய பேர் கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, அப்பா பேரு சங்கர், அம்மா பேரு விஜயலட்சுமி, அப்பா பேரு ம். சங்கர். ம். அம்மா வந்து கையெழுத்து போடும்போதே விஜய் சங்கர்ன்னு தான் கையெழுத்து போடுவாங்க. சிக்னேச்சரா அவங்களோட சிக்னேச்சர் வந்து விஜய் சங்கர் அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு அப்பா, அம்மா பேரு சேர்த்து வைக்கணும். நாராயணன் வந்து அப்பா பேரு சங்கர் நாராயணன். என் பேரு சூரிய நாராயணன். அப்பா பேரு சங்கர் நாராயணன். என் பேரு சூரிய நாராயணன். நான் வந்து சரி அம்மா பேரும் எனக்கு வச்சுக்கணும் அப்படின்னு விஜய் சங்கர். அதாவது சூர்யா விஜய் சங்கர் அப்படின்னு வச்சிருப்பேன். ஏன்னா அம்மாவும் தானே நமக்கு முக்கியம். அது ம். என்ன அப்பா பேரு மட்டும் அப்படின்ட்டு நான் அம்மா பேரும் சேர்த்து வச்சுட்டேன். நெறைய பேருக்கு வந்து நீங்க எங்கருந்து வந்தீங்க? எப்படி உங்களோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு? அப்படின்றது தெரியும். லைக் இப்போ விஜய் ப்ளாக்ஸ்ல இருந்து சித்தண்ணா ப்ளாக்ஸ் இருந்தாலுமே, அதுக்கு முன்னாடி பிளாக் ஷீப்ல ஃபன் பண்றவங்க இருந்தீங்க. அங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கேமரால இன்ட்ரெஸ்ட் நான் அந்த ஸ்டேஜ் அது எப்படி? சிம்பிள் தலைவா. காலேஜ்ல இன்ஜினியரிங்னா உங்களுக்கே தெரியும். பாதி நாள் சும்மா தான் இருப்போம். படிக்கிறோமோ இல்லையோ, வெளில சுத்துறது. தான் கேன்டீன் போறது, அங்க இங்க சுத்துறது அந்த மாரி நெறையா இருக்கும். அப்போ என் பக்கத்து ரூம் பையன் வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சிருந்தான். எனக்கு அப்பவே டிஎஸ்எல்ஆர் அவன் கொண்டு வரும்போது, சரி என்ன இருக்கு அப்படிங்கும்போது தான், அப்படி ஒரு ம். அவன்கிட்டேருந்து கையில வாங்கி கத்துக்கிட்டது தான் அது. அதுக்கு முன்னாடி சின்னதா கெனான் கேமரா ஒண்ணு இருக்கும். கெனான்ல வந்து டிஜிட்டல் கேமரா ஒண்ணு இருக்கும். அந்த கேமரால எங்க அப்பா ஒசூர்ல வேலை பார்த்தாங்க. ஒரு மேகசின் வரும். ஆம், அந்த மேகசின்ல அ பசங்க அதான் அந்த ஸ்டாஃப்ஸோட பசங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, சில பேர் வரைஞ்சு குடுப்பாங்க. நான் ஒண்ணுமே இல்ல தலைவா. அந்த கெனான் டிஜிட்டல் கேமரா அந்த கேமரால ஒரு எல்லோ கலர் பூ தலைவா. இப்படி வச்சு எடுத்தேன் தலைவா. ஒண்ணுமே இல்ல. ம். பின்னாடி கிரீன் ஒரே ஒரு எல்லோ பூ. அத எடுத்து அந்த மேகசின்ல போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். சின்னதா போட்டிருந்தாங்க. ஓ! நம்ம எடுத்தா இதெல்லாம் வருமோ! அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு அந்த இடத்துல ஒரு ஆமா. ஸ்பாட். ரொம்ப பழைய கேமரா. அது இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது இப்ப ட்ரெண்ட். அந்த கேமரால எடுத்து இப்போ ஃபோட்டோஸ் போடுறது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுல வர கிரெயின்ஸா இருக்கட்டும், ம். அதுல வர நீங்க அத ஃப்ரேமிங்கா பண்ணிட்டீங்கன்னா, அது பக்காவா இருக்கும். ஒரு பக்காவா ஃப்ரேம் பண்ணிட்டு, வெளியில நீங்க ஒரு ஒயிட் ஃப்ரேம் போட்டீங்கன்னா, அது அவ்வளோ எஸ்தெட்டிக்கா இருக்கும். அப்புறம் அது காலேஜ்ல இந்த இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, என்னடா இவன் என்ன கேமரா கையுமா சுத்திட்டு இருக்கான்னு பிடி சார் வந்து எங்க காலேஜ்ல நடக்கிற 2, 3 ஸ்போர்ட்ஸ் தான் நடக்கும். அதுல உமன்ஸ் வாலிபால் ம். நடக்கும் தலைவா. உமன்ஸ் வாலிபால்ல ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ எடுறா அப்டின்னாங்க. அப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் என்னலாம் தெரியாது. சும்மா ஒரு கிளிக் பண்ணேன். அது பார்த்தா அந்த ஃபோட்டோ குட்றான்னாரு. என்னத்துக்குலாம் தெரியல. சரி ஓகே ஏதாவது காலேஜ் போர்ட்ல போட்டுப்பாங்க போல அப்டின்னு நெனச்சு நான் குடுத்தாச்சு. பார்த்தா அது அடுத்த நாள் தினத்தந்தில வந்துருச்சு. ராமகிருஷ்ணா என்னது? அ ராமகிருஷ்ணா கல்லூரி, அதான் ம். இன்ஜினியரிங் என்ன தமிழ்ல சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஐயோ! பொறியியல் கல்லூரி. பொறியியல் கல்லூரி. ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இந்த மாரி பெண்களுக்கான வாலிபாலுக்கு ஏதோ சொல்லுவாங்களே தமிழ்ல. ஐயோ! அது தெரியலையே. கரெக்ட்டா ஏதோ ஒரு தெரியும். பந்து. ம். அந்த பந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி, அதுல அந்த ஃபோட்டோ போட்டிருந்தது ஒரு மாரி பயங்கர அது இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். ம். ரொம்ப கீழ இருக்கும். தேங்க் யூ பிடி சார்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஹேஷ்டாக் பிடி சார்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ம். ஓகே.
ஃபோட்டோ எடுப்போம். அது ஒரு மாரி ஜாலியா இருக்கே! இந்த ஃப்ரேமிங் ஒரு மாரி ஜாலியா இருக்கேன்னு சொல்லி தான் அப்படி உள்ள போனது தான். ஆனா, காலேஜ் முடிச்சோனே நான் வந்து ஃபோட்டோகிராஃபி சைட் போல. நான் காலேஜ் முடிச்சோனே 4 மந்த்ஸ் நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணேன். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க டெல்லியில தூக்கி போட்டாங்க. டெல்லியில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திருப்பி கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர்லயாச்சும் நம்ம படிச்ச மெக்கானிக்கல் வேலைக்காச்சும் குடுப்பாங்கன்னு பார்த்தா, அப்படி போனேன். மெக்கானிக்கல் பேஸ்டு கம்பெனிக்கு போனேன். நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஓரியன்டடா தரப்போறாங்க. பக்காவா வேலை பார்க்கலாம். வாழ்க்கையில முன்னேறுவோம். அப்பவே நல்ல சம்பளம். ரூ. 10,000 சம்பளம். வண்டி தருவாங்க. பெட்ரோல் அலவன்சஸ். இதெல்லாம் அப்போ பெருசு தலைவா. இவ்வளவு தந்த கம்பெனி சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மெக்கானிக்கல் தரப்போறாங்க. என்ன 20 கிலோமீட்டர் பரவாயில்ல பைக்லாம் தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க போய் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட பேசணுமா ஹிந்தி வேற தெரியாது சுத்தமும் இல்ல. ரோட்ல உட்காந்து அழுதேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். முடியல வேலை முடியல நான் ரிசைன் பண்ணிட்டுமான்னு. அப்பா சொன்னது ஒண்ணே ஒண்ணு, பிடிச்ச வேலையை பண்ணு, பிடிக்காத வேலையெல்லாம் இருக்காத. இது ஒண்ணுதான் தலைவா. எப்பவுமே பிடிச்ச வேலையை பண்ணணும், பிடிக்காத வேலையில இருக்க வேணாம், நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க. அப்படி கிளம்பி ஓசூர் போய் ஆஹ் அப்பா சொன்னது 1 மந்த் டைம் எடுத்துக்கோ. நீ காலேஜ் இப்பதான் முடிச்ச, உடனடியா போயிட்டு டெல்லிக்குலாம் போயிட்டு வந்து ஓகே. உனக்கு இந்த அவசரமா பண்ணும்போது என்னெல்லாம் டிராபேக் ஆச்சுன்னு உனக்கு தெரியும். நம்ம அந்த சர்க்கிள்ல வந்து உடனடியா வேலை கிடைக்கலன்னா நம்ம நல்லா படிக்கலையோ அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. இருக்கிற வேலைக்கு நம்ம போயாச்சு. தட் இஸ் கிடைக்கிற வேலைக்கு போயாச்சு. அப்புறம் தான் வந்து 1 மந்த் யோசிச்சு சரி என்ன பண்ணலாம் போது நிறைய பேர்கிட்ட பேசும்போது அப்போ பிகைன் உட்ஸ் சேனல்ல ஜீவாகரன் தில்லையம்பலம்னு ஒரு அண்ணா இருந்தார். இப்போ வேற ஏதோ யூடியூப்ல ஒர்க் பண்றாரு. அந்த அண்ணா நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்ன்னு கேட்டபோது எந்த இன்ஸ்டியூட்ங்கும் போது அந்த அண்ணா சொன்னது, அப்போ வந்து அவர் வந்து பிகின் உட்ஸ்ல வந்து அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்கள ஃபோட்டோ ஷூட் பண்ணி Facebookல போடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணன் கிட்ட தான் நான் பேசினேன். அந்த அண்ணன் சொன்னது, மைண்ட் ஸ்கிரீன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குடா. போய் ஃபோட்டோகிராஃபி படிக்கலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஃபோட்டோகிராஃபி என்ன இதுன்னு பார்த்தா ரூ. 1,50,000 சம்திங். சரி எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியரிங் இப்பதான் காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். திருப்பியும் போய் ரூ. 1,50,000 அப்பா கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கறதுன்னு தெரியல. சரி போய் கேட்டேன். இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல தலைவா. போய் படி. எனக்காக நீ இன்ஜினியரிங் படிச்ச. உனக்காக நீ ஃபோட்டோகிராஃபி படி அப்படின்ட்டு போய் ஃபோட்டோகிராஃபி சேர்ந்தேன். ஃபோட்டோகிராஃபி சேர்ந்து அங்க வெறும் ஹாஃப் டே தான் கிளாஸ் ரூம். ஹாஃப் டேக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாது. ஹாஃப் டேக்கு மேல ஊபர் ஈட்ஸ் ஓட்டிட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்துல தான் சத்யம் சினிமாஸ் இருந்துச்சு. அப்போ சத்யம் சினிமாஸ்ல பாப்கார்னுக்காகவே போனோம். அப்ப 90 ருபீஸோ சம்திங் தான் எனக்கு. வேணும்னே மத்தியானம் போவோம் தலைவா. ஏதாவது புது படம் வந்தா. அப்போ நம்ம ஃப்ரேமிங்கா தானே நம்ம படிக்கிறது ஃபோட்டோகிராஃபி. ஃப்ரேமிங்கா தான் சொல்லுவாங்க. அப்போ கதையோட நம்ம ஃப்ரேமிங்கா நிறைய நல்லா பார்த்து கிளாப்ஸ் வரும். ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இதானோடனே சரி ஓகே சினிமாட்டோகிராஃபி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அப்படி வந்த ஒரு இதுதான் தலைவா. வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப பெரிய ஜேர்னிலாம் கிடையாது. சின்ன ஜேர்னி தான். நான் தான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லிட்டேன். நான் பிளாக் ஷீப்ல சேர்ந்தது காரணம், நான் சித்தன் என் கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம், நான் எங்க போனாலும் சொல்றது சரண் அப்படின்ட்டு ஒசூர்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, அப்பா கம்பெனில நல்ல பொறுப்புல இருக்காரு. நீ ஏன் வந்து ஊபர் ஈட்ஸ்ல கஷ்டப்படுற? அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்சோன்னே அவனுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டேன். இந்த மாதிரி நண்பா ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்சிட்டேன்டா அப்படின்ட்டு போட்டபோது அவன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். எதுக்கு அங்க போய் அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் நீ முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்க, நீ அடுத்தது என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல. ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாவே பே பண்ணாங்க. ஹஸ்னைன் அகமத்துன்னு ஒருத்தர் ராயப்பேட்டால தான் இருக்காரு அவரு. நல்லா பே பண்ணிட்டு இருந்தாரு. நீ ஏன் இப்படி பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்க? நீ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போன்னு சொல்லி அவன் சொன்னதுதான் பிளாக் ஷிப். எனக்கு பிளாக் ஷிப்னா என்னன்னே தெரியாது. ஃபன் பண்றோம்னாலும் என்னன்னே தெரியாது. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் Facebookல வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ பிஜிலி ரமேஷ் வீடியோ தான். பிஜிலி அண்ணா வீடியோ தான் நான் பார்த்தேன். அப்பதான் நிஷாந்த் அண்ணா, சித்தண்ணா அவரை பிராங்க் பண்றது எப்படி அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பிளாக் ஷிப்னாலே எனக்கு அது மட்டும்தான் இருக்குன்னு தெரியும். அவன் தான் ரெஸ்யூம் போடு அப்படின்ட்டு ரெஸ்யூம் போட வச்சான். பார்த்தா போனேன். இன்டர்வியூ வச்சாங்க. நம்ம படிச்சது ஒண்ணு இருக்கும்ல. ஒரு 1.5 மணி நேரம் இன்டர்வியூ வச்சாரு. சுதீர் அண்ணான்ட்டு சீனியர் கேமராமேன். அந்த அண்ணன் தான் இன்டர்வியூ வச்சாரு. மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 3 மாசம் இன்டர்ன். வெறும் லைட்டை மேலே ஏற்றி இறக்குறது, நைட் ஷூட் இது மட்டும்தான் அப்போ 3 மாசத்துக்கு.
அதுக்கப்புறம் தான் கேமரா கொஞ்சம் கொஞ்சமா கையில தந்தாங்க. நான் இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டதோட, நான் என்னோட சீனியர்ஸ் அருண் ப்ரோ, காட்சன் ப்ரோ, அதுக்கப்புறம் சுதீர் அண்ணா, இவங்க 3 பேர்கிட்ட கத்துக்கிட்டது தான் நெறையா. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறது. இவங்க 3 பேர் தான் நெறையா சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்ததோட அவங்க ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அதே நான் பக்கத்துல அசிஸ்டன்ட்டா போய் பண்ணும்போது, அப்படி நெறையா கத்துக்கிட்டது தான். அவங்க கிட்டேருந்து கத்துக்கிட்டது தான். சித்தண்ணன் கிட்ட எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆனீங்க? சித்தண்ணா அதான் தலைவா. அடுத்தது அண்ணா என்ன பண்ணுவாரு? அடுத்தது எங்க போவாரு? ரைட்டா, லெஃப்ட்டா அப்படிங்கிற ஒரு வேவ் லென்த் இருக்கும்ல. கண்ண காமிச்சாருன்னா அடுத்த பேன் பண்ணுமா? வேணாமா? சர்க்கிள் அடிக்க சொல்லுவாரா? இப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ம். நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குல்ல. அந்த வேவ் லென்த் வந்து நம்ம டிராவல் பண்ணா தான் தலைவா வரும். அந்த வேவ் லென்த் வந்து நம்ம ஃபன் பண்றோம் பிராங்க்ஸ்லேருந்து வந்துருச்சு. விளாக்ஸ்ல ஸ்டார்ட்டிங்லாம் திட்டு வாங்காத நாட்களே இல்ல. அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன். ஃபன் பண்றோம் இதுலலாம். ஆ கரெக்ட்டா பேன் பண்ணணும். சொல்லும்போது அந்த இன்செர்ட் போயிட்டு வரணும். அப்போ ஒரு கேமராமேன் தான் இருப்பேன். இப்பவாச்சு இன்செர்ட்ஸ் எடுக்க இருக்காங்க நம்ம டீம்ல. ம். இன்செர்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியா கேம் சப்போ ஒரு மெயின் கேமரா பண்ணாருன்னா, நான் இன்செர்ட்ஸ் எடுப்பேன். ஸ்டார்ட்டிங் விளாக்ஸ் பண்ணும்போது இன்செர்ட்ஸ் எடுக்க நம்மளே தான் இருக்குவோம். நம்மளே தான் கேமரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் விளாக்ஸ் கொஞ்சம் பிளாக் ஷீப்ல பெருசானோன தான் டுவல் கேமரா குடுத்தாங்க. டுவல் கேமரா குடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெறையா அந்த மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு ம். ட்ரிப்பு, கேரளா ட்ரிப்பு, துபாய் ட்ரிப்பு அங்க அதெல்லாம் நெறையா போச்சு. என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் செட் ஆகணும் தலைவா. அந்த வேவ் லென்த் இருக்கணும் தலைவா. ம். எப்பவுமே நீங்க இப்ப படத்திலேயே எடுத்துக்கோங்களேன். டைரக்டர்ஸ் குறிப்பிட்ட கேமராமேன்ஸ தானே கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆமா. வேவ் லென்த் இருக்கணும்ல. அடுத்தது என்ன நடக்க போகுது? அந்த டைம்க்குள்ள ஏன்னா நம்ம ஷூட் போனா சில சமயம் சாப்பிட முடியாது. ஓகேவா? நம்ம அந்த அந்த சினாரியோவ புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும். சரி பரவால்ல. நம்ம நைட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாரி இருக்கும்ல. அந்த லைவ்லினஸும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்தோட ஆம்பியன்ஸும் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். கேமரா டெக்னிக்ஸும் சரி ஓகே. அடுத்தது என்ன நடக்கும்? எதுங்கிறது அந்த வேவ் லென்த் இருக்குல்ல. அந்த வேவ் லென்த் தான் தலைவா முக்கியம். ப்ரோ ஃபன் பண்றோம்ல வந்து நீங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பிராங்க் ஷோல. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பிராங்க் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? எனக்கு ஒண்ணு இருக்கு. நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சொல்லுங்க என்னன்னு. என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த சிவசாமி பிராங்க். அசுரன் பிராங்க். அசுரன் பிராங்க். ஆமா. அது சிவசாமி. வந்து அதுல என்ன ஒரு பெருமைன்னா, அது ஒசூர்ல எடுத்தது தலைவா. ஓ! அதுல என்னது உங்களுக்கு? நான் அதுதான். மாட்டிக்கிட்டதா? நீங்க மாட்டிப்பீங்கல்ல. அதுக்கடுத்து வந்து அவ அண்ணன் வந்து ஒரு ஸ்பான்டேனிட்டியா வாங்க போய் பார்ப்போம். என்ன கேமரா புடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு போயிட்டு கேமரா புடுங்கிட்டு போறது, நீங்க போய் வாங்குறதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அதான் தலைவா. சொந்த ஊர்ல மாட்டிக்கிட்டேன்ல. அதுதான் உங்களுக்கு ஃபன்னா தான் இருக்கும். அது ஒசூர்ல எடுத்தது தலைவா. ம். ஒசூர்ல வந்து ஆ ஆஸ் யூசுவல் மறைஞ்சு எடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு அவர் பார்த்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம இப்படி ஹைட் ஆகி தான் எடுக்கணும். அது ஏதோ என் மண்டையோ, ஃபேஸோ தெரிஞ்சிருச்சு போல. அவர் பார்த்துட்டாரு. உஷாராகி இந்த மாரி கேமரா எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. அவர் ஏதாவது ஸ்டாப் பண்ணிருவாருன்னு தான் நினைச்சு பார்த்தா, வாங்க போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. சும்மாவே ரகடா இருப்பாய்ங்க நம்ம பாய்ஸ்லாம். அவர் என்னத்த சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு தெரியல. கேமராவ பிடிங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசி சமாளிச்சு கேமரா வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் எடுக்கிறோன்னே அவருக்கு தெரிஞ்சுச்சு தலைவா. அதுவரைக்கும் அவர் ஏதோ சும்மா அந்த ஊர்க்காரங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு நெனச்சு, அவர் ம். பாட்டுக்கு ஜாலியா கன்டென்ட் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். அது அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் தலைவா. ஏன்னா அது ஆஃபீஸ் கேமரா. எடுத்துட்டு போய் ஏதாவது உடைச்சிருந்தாருன்னா, என் சம்பளத்துல கையில வச்சிருப்பாங்க. சம்பளம் கண்டிப்பா வந்திருக்காதுல்ல. ம். ஆஃபீஸ் கேமரா தலைவா. 2டே 2 சோனி கேமரா இருந்துச்சு அப்போ. அதுல ஒரு சோனி கேமரா தான் அது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ்னா எது ப்ரோ? எனக்கு லாஸ்ட் ஃபன் பண்றோம் தலைவா. சேலத்துல எடுத்தோம். சேர்ல ஒருத்தர உட்கார வச்சிருப்பாரு. திடீர்னு நான் கேமரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு சித்தண்ணா வந்து கோட்ட மாத்திட்டு, "நீ தான் போ. நீ தான் சின்ன சயின்டிஸ்ட்ன்னு போய் நில்லு" அப்படின்ட்டாரு. என்னது சின்ன சயின்டிஸ்ட்டா நம்பலாம்? அந்த ப்ளே போயிட்டு இருக்கும். நான் தான் இப்ப பெரிய சயின்டிஸ்ட்டா இருப்பேன். கண்ண மூடி பாருங்க. இப்ப நான் மாறுவேன்னா, டக்குனு கோட்ட குடுத்துட்டு, "நீ தான் போய் சின்ன சயின்டிஸ்ட்ன்னு போய் நின்னு" நான் போய் நின்னுட்டு இருப்பேன். நான் பேசுவேன் ஆடியோவே வராது. பார்த்தா ஆடியோ வந்து சித்தண்ணன் கிட்டயே இருக்கும். "இங்க வா. கோட்ட எடுத்துட்டு போன உனக்கு ஆடியோ எடுத்துட்டு போக தெரியல. வா" அப்படின்னு அடிப்பாரு. அது மறக்க முடியாது. திடீர்னு கூப்பிட்டு இந்தா கோட்ட போட்டுட்டு போய் நில்லு அப்படின்ருவாரு. அது மறக்க முடியாது. அது ஃபன் மோட்ல மறக்க முடியாத ஒரு இது தலைவா. டெக்னீஷியன்னா தப்பு வரதான் தலைவா செய்யும். நீங்களே பாருங்க 2 ஆடியோ வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ராவா. சேஃப்டிக்கு தானே சேஃப்டிக்கு. வச்சிருக்கீங்க. ஆமா. அதுதான் தலைவா. ஆமா. எப்பவுமே டெக்னீஷியன்னா தப்பு நடக்க தான் தலைவா உங்களுக்கு செய்யும். தெரியுது, நாங்க பண்ற தப்பு தெரியல. எங்களோட கிளையண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாம வந்துட்டு பார்ப்போம். ஆடியோவே இருக்காது. திருப்பி இன்னொரு ஷூட். அதுதான் தெளிவா. அத அண்ணன் வெளிப்படையா போட்டுர்றாரு. அத கன்டென்ட்டா அண்ணன் போட்டுர்றாரு. பண்ற தப்பு தான். அடுத்தது நான் அத மீண்டு ரெக்டிஃபை. வரணும், ரெக்டிஃபை பண்ணணும்னு தான் அண்ணன் போடுறாரு.
இருந்தாலும் டெக்னீஷியன்னா தப்பு அப்போ வரதான் ப்ரோ செய்யும். அது ஆமா. தவிர்க்கவே முடியாது ப்ரோ. ஆக்சுவலா நான் கூட இப்போ ரீசென்ட்டா நானும் இவனும் வந்து என் ஆ. அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தான் நாங்க உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணியிருப்பேன். பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது. ஏலகிரி போயிட்டு சார்ஜரும், அடாப்டரும் மேலேயே ஏலகிரியிலேயே வச்சுட்டு இறங்கிட்டோம். இறங்கிட்டு ஒசூர் வரும்போது தான் எங்களுக்கு ஞாபகமே வருது. ஐய்யயோ! எடுத்துட்டே வரலையே! அது அங்கேயே இருக்கேன்ட்டு. ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்கும் தலைவா. பக்காவா நடக்கும். என்னன்னா, நம்ம ஒரு சினாரியோ எப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஷூட் போயிருப்போம். ஆ பேட்டரி எப்படியும் ஆப்வியஸா அ என்விரான்மென்ட் என்விரான்மென்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. சன்னியா இருக்கலாம், ரெய்னியா இருக்கும். எப்படி வேணா இருக்கலாம். சில சமயம் பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகும். ஏன்னா, அந்த ஃபேன் ஒழுங்கா சுத்தி, காத்து ஒழுங்கா புஷ் பண்ணா தான் இந்த பேட்டரியோட லைஃப் ம். கரெக்ட்டா இருக்கும். இல்ல நம்ம அது பவர் அதுலயே இருக்கும். மோட்லாம் இருக்கும். அந்த ஃபேன் FX3ல மோட் செட்டிங்லாம் இருக்கும். அந்த ஃபேன் கரெக்ட்டா சுத்தினா தான் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு அது இருக்கும். ஹீட் ஆச்சுன்னா பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். பவரும் ஆஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஆகும். கண்டிப்பா ஆகும் தலைவா. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல போய் எங்கேயாவது போய் ஹோட்டல்ல போட்டுட்டு வந்துருவோம். சரி அங்க இருக்கட்டும். நம்ம இன்னொரு பேட்டரி இருக்குல்ல, ஷூட்லாம் முடிச்சுருவோம். ஷூட்லாம் முடியும். 1 மணி நேரம் ரோல்லாம் போயி முடிச்சுட்டு நம்ம பாட்டு பேக் பண்ணி வந்துருவோம். பார்த்தா ஹோட்டல்ல அந்த பேட்டரி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐய்யயோ! ஹோட்டல்ல இருக்கே! அப்படின்னு சொல்லி திருப்பியும் போய் எடுத்துட்டு வருவோம். இப்படிலாம் நடக்கும் தலைவா. ஏன்னா, நீங்க விளாகாவோ, ஷூட்டாவோ போகும்போது நீங்க எல்லா இடத்துக்கும் போய் நீங்க பவர் சப்ளை இருக்கான்லாம் ம். கெஞ்சிட்டு இருக்க முடியாது. கொரியாலலாம் அ ஒரு ஒரு சினாரியோல எங்கேயுமே பேட்டரி சார்ஜ் பண்ண குடுக்கவே இல்ல. ஏன்னா, அவங்களோட பின் வேற, நம்ம பின் வேற. இது வந்து துபாய்ல வாங்கின பின். அது நம்ம கொரியால போய் போடும்போது அவங்க எதுலயுமே இது பண்ணல. ஸோ என்ன பண்ணணும்? அவ்வளோதான் கேமரா முடிஞ்சுச்சு. சரி ஃபோன்ல எடு, GoProல எடு. இப்படிதான் நம்ம சரி, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்போ நீங்க உங்களோட பெஸ்ட்டா நீங்க என்ன பார்க்குறீங்க? எடுத்தா இது வரைக்கும் இப்ப நீங்க பண்ணியிருக்கீங்கல்ல, ஒரு ஒரு 4 இயர்ஸ் டூ 5 இயர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லீங்களா? ம். அதுல இது வரைக்கும் நான் பண்ணதுலே எனக்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன சொல்லுவீங்க? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா ப்ராஜெக்ட்ன்னு சொல்ல முடியாது தலைவா. ப்ரோமோனா அந்த மலேசியா ப்ரோமோ ஆ, ஆமா. ம். நல்லாருக்கும். எனக்கு அந்த கபாலி சாங் வச்சு கட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாரி க்ளோஸ் டூ த ஹார்ட்டா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அது எனக்கு பிடிக்கும். இங்க விஜய் சேத்து விலாக்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த ப்ரோமோ எனக்கு பிடிக்கும்னா, கொல்கட்டா பிடிக்கும். கொல்கட்டால நீங்க பார்த்த நெறைய ப்ரோமோ ஃபுட்டேஜ் வந்து ஃபோன்ல எடுத்தது தான். அந்த விக்டோரியா மால்ல வந்து ஒரு சன்ல வந்து விக்டோரியாவ நான் காமிச்சிருப்பேன். நீங்க ஆமா, ஆமா, ப்ரோமோல ஆமா. பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் ஐஃபோன்ல எடுத்த ஷாட்ஸ் தான். ட்ரெயின் வர ஷாட்டா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து ஃபோன்ல தான். இப்ப அடுத்த சீரிஸ் ஒண்ணு வரும். ஃபுல்லாமே நான் ஃபோன்ல தான் எடுத்திருக்கேன். கேமரா எங்கேயுமே இல்ல. ஃபுல் ஃபோன் தான். அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, கேமராமேன்னா அது என்ன எக்யூப்மெண்ட்லயும் எடுக்கிறவன் தான் கேமராமேன். அவனுக்கு கேமரா குடுத்து எடுக்கணும்னா அப்படி கிடையாது. அவனுக்கு என்ன எக்யூப்மெண்ட் குடுத்தாலும் அவன் எடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல கேமராமேன் கணக்கு. நீ உனக்கு ஃபோன் குடுத்தா அது என்ன ஃபோன்ல எடுக்க மாட்டான். கேமரா தான் வேணும்னா, ஃபோன்ல எடு. ஃபோன்ல அவ்வளோ நல்லா வருது. ஃபோன்ல எடு அப்படின்னு. ஏன்னா, நம்ம கேமரால உங்களுக்கு தெரியும் 1635 தான் யூஸ் பண்ணுவோம். ம். 1635 வச்சு 2 பேர கவர் பண்றதுக்கு ஆம்பியன்ஸ் இருக்கிறதுக்கு 1635 தான் பெஸ்ட். வ்ளாக் கேமராக்கு 1635 லென்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா உங்களோட சரௌண்டிங்ஸும் எடுக்கணும். உங்க 2 பேரு சப்ஜெக்ட் அண்ணனும் காணும் தான் சப்ஜெக்ட்டா சொல்றேன். அவங்களையும் பக்காவா எடுக்கணும். சரௌண்டிங்கும் தெரியும். ஆம்பியன்ஸும் தெரியணும்னா 1635 வந்து பெஸ்ட் வ்ளாக் லென்ஸ் தான். நான் சொல்றது பெஸ்ட் வ்ளாக் லென்ஸ் 1635. ஏன்னா ஒரு பிளேஸ நீங்க காமிக்கிறதாகட்டும், மான்டேஜா ஒரு பிளேஸ காமிப்பீங்கள்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கள்ல, அது வைடா காமிக்கிறதுக்கு 16. 24-35 அவங்க 2 பேரையும் எடுக்கிறதுக்கு. இதுதான் இந்த செட்டப்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். இஃப் இன் கேஸ் ப்ரோமோ ஷாட்ஸ் போறோம். ப்ரோமோ ஷாட் 16-35ல போ முடியாது. அதுக்கு வேற லென்ஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு டெப்த் வேணும். அப்பதான் சினிமேட்டிக்கா இருக்கும். டெப்த் வேணும்னா உங்களுக்கு மோர் ஓவர் லென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். 50 mm, 85 mm. நான் 50 mm தான் எடுத்துட்டு போனேன். நெறைய இடத்துல, நெறைய சினாரியோல உங்களுக்கு லென்ஸ் சேஞ்ச் பண்ண டைம் இருக்காது. டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும். சேஞ்ச் பண்ண டைம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, iPhone 15ல 5x போட்டு எடுத்திருப்போம். ம். புரியுது. 5x வந்து உங்களுக்கு அதுவே நல்ல குவாலிட்டி தரும். ஒரு பக்காவான ஒரு அவுட்டோர் லைட்டிங் உங்களுக்கு என்ன சன்ல டைரக்ட் சன் டைரக்ட் சன்லைட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்கிம்டா மேகமூட்டமா இருக்கிற லைட்டா இருக்கட்டும், எதுனாலுமே iPhone பக்காவா எடுத்து தருது இப்போ. ஸோ அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, போ லென்ஸ் மாத்த டைம் இல்லையா? பரவால்ல ஐஃபோன்லயே எடு. ஐஃபோனே அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு. ஒரு கேமராமேன் எந்த எக்யூப்மென்ட் குடுத்தாலும் அவன் எடுக்கணும். உனக்கு இந்த எக்யூப்மென்ட் தான் வேணும். இந்த எக்யூப்மென்ட்ல எடுத்தா தான் கேமராமேன் அப்படின்னு கிடையாது. எந்த எக்யூப்மென்ட் குடுத்தாலும் உனக்கு டெக்னிக் தெரியும்.
அது அந்த எக்யூப்மெண்ட்ல நீ போட்டு நீ அவுட்புட் குடு அப்படின்னு சொல்லுவாரு. அது அண்ணன் கிட்ட இருந்தான். உங்களுக்குன்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. லைக் ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட்டோ இல்ல மூவிஸோ ஏதோ சம்திங். இப்போ நம்ப பண்ண ஒர்க் நம்பளுக்கு புடிச்சிருக்கு, புடிக்கலன்றது வேற. இவங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். லைக் என்னன்னா, இவங்களோட ஒர்க் என்ன இருந்தாலுமே நான் போய் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். இல்ல YouTubeல ஆ. ரிலீஸ் ஆன உடனே பார்ப்பேன். அப்டின்ட்டு யாருன்னா உங்களுக்கு பெர்சனலா இருப்பாங்கல்ல? ஆ கண்டிப்பா இருப்பாங்க தலைவா. இல்லாம என்ன. ஃபர்ஸ்ட் நான் YouTubeலேருந்தே ஆரம்பிக்கிறேன். YouTubeல வந்து ஆ இவர் எனக்கு பிடிக்கும். இந்த சுஜித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நான் சுஜித் அண்ணான்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் WhatsAppல. எனக்கு சுஜித் அண்ணா கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சுஜித் அண்ணா வந்து யாருன்னா, நக்லைட்ஸ்ல கேமரா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இட்லி உப்புமான்னு நடுவுல ஒரு சேனல் இருந்துச்சு. இட்லி உப்புமால அவர் டைரக்டும் பண்ணியிருக்காரு. அவரே கேமராவும் பண்ணிருக்காரு. இட்லி உப்புமா சேனல் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. ஷார்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். நான் ரொம்ப எப்படி சொல்றது? ச்சே! YouTubeல இப்படி ஒரு ஷார்ட்ஸ்லாம், இப்படி ஒரு கன்டென்ட் இருக்கே! அப்படின்னு வியந்து பார்த்தது தான் அந்த இட்லி உப்புமா சேனல். சூப்பரா எடுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ நான் வந்து ரீசென்ட்டா பிளாக் ஷீப்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். "தீரா நதின்ட்டு." அது போஸ்ட் புரொடக்ஷன்ல இருக்கு. அதோட ஆர்டிஸ்ட் வந்து சிவா ப்ரோ. அ அவர் வந்து எருமசாணி ஆர்டிஸ்ட். எருமசாணி YouTubeல எல்லாமே அவர் தான் ஆர்டிஸ்ட். அப்படிதான் எனக்கு பழக்கம். அவர் தான் ஃபுல்லா தீரா நதி பண்ணாரு. அவருகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போதும், சுஜித் அண்ணா பண்ண ஆட்ஸ் காமிப்பாரு. சுஜித் அண்ணா பண்ண வொர்க்ஸ்லாம் ஏன்னா சுஜித் அண்ணாவும், சிவா ப்ரோவும் தான் எப்பவுமே. இவர் எடுத்தா இவர் தான் கலர் பண்ணுவாருன்னு இருக்கும்ல. ம். அது வந்து அப்படி இருக்கும். நம்ப எடுக்கிற கேமரால தான் அவர் எடுத்திருப்பாரு. ஆனா ஃபுட்டேஜ் சினிமாட்டிக்கா இருக்கும். அலுமினாட்டிஸ் வந்துச்சுல்ல ஆமா, ஆமா, பேக்லைட்ஸ். ஆமா. அதுல சந்தோஷ் அப்படின்னு ஒரு கேமராமேன் இருக்காரு. அவரு செமையா பண்ணியிருப்பாரு. அலுமினாட்டிஸ்ல மரத்துல ஒரு லைட்டிங் பண்ணியிருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆமாமா தெரியும். அந்த பார்த்துருக்கேன். மரத்துல லைட் பட்டு மரத்துல ரேஸ் வரும். இவங்க கேங்கா ஓடுவாங்க அப்படி. இதெல்லாம் தெரிச்சிருக்கேன். சின்ன ஹாஸ்டல்லயே அது ஃபிளாட் லைட்டிங்கா இருக்கட்டும், என்ன லைட்டிங்கா இருக்கட்டும். பட் அத பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்கல்ல. அதுல எனக்கு சந்தோஷ் ப்ரோ ஒர்க் ரொம்ப ப்ரோ இப்போ பிடிக்கும். நீங்க சுஜித் அண்ணாக்கு வந்து சிவா அண்ணான்னு சொன்னீங்கல்ல. சுஜித் அண்ணா, சிவா ஆமா. டிஐ 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 அந்த சாரி. மாரி உங்களுக்கு யார் டிஐ வந்து நீங்க யார்கிட்ட இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் தீராநதி ஃபுல்லா ஆ சிவா ப்ரோ கிட்ட தான் பண்ணேன். சிவா ப்ரோவுக்கு முன்னாடி பிரேம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் என்னனாலும் அவர் ஆக்சுவலி இத்தனைக்கும் அவர் கிளாஸஸ் எதுவுமே போல. யூடியூப் வீடியோ பார்த்து புக்ஸ ரெஃபர் பண்ணி படிச்சு அவர் கலரிஸ்ட் ஆனாரு. உண்மையிலேயே செம டேலண்டட் பெர்சன் தலைவா. உள்ளத்தே அளித்தான்னு ஒரு பிளாக் ஷீப்ல ஒரு சீரிஸ் பண்ணேன். ஒரு 8 எபிசோட் சீரிஸ். அயாஸ் அண்ணனும், இப்ப பிரியா யுபிடி அவங்க இருக்காங்கல்ல. இப்போ நான் தான் கிங்கு ஆமா. அதுல அப்படின்ட்டு. அதுல ஹீரோயினா ஹீரோயின். அவங்க வந்து நம்ம இதுல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. அயாஸ் அண்ணன் தான் ஹீரோவா பண்ணியிருந்தாங்க. அதுல 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா நான் தான் டிஓ பண்ணேன். அதுக்கு ஃபுல்லாமே பிரேம் அவர் தான் டிஏ பண்ணாரு. அவரே ஒரு எபிசோட்ல போதே அவரே சொல்லிருவாரு. தலைவா அடுத்தது இத பார்த்துக்கோங்க. ஃப்ரேமிங் இத பார்த்துக்கோங்க. லீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இத்தனைக்கும் அவர் யூடியூபையும், ஆ புக்ஸ். புக்ஸையும் பார்த்து அவர் கொஞ்சம் அதான் எபிசோட் வைஸா எனக்கு ஒரு நல்ல ஒரு கிராஜுவல் இன்கிரீஸ் ஆனதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் பிரேம். இத்தனைக்கும் திராநதியில அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆ ஆக்டர், ஆக்ட்ரஸும் பேசுவாங்க. சப்ஜெக்ட் ஏ அண்ட் பி பேசுவாங்க. கதைப்படி சாயந்திரம் பேசுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கோட சீன் காலையில நடக்கிற மாரி இருக்கும். அத நான் ஒரு நாள்ல எடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, விடிகாலையில போயிட்டேன். ம். விடிகாலையில போய் எடுத்த ஷாட்ட சாயந்திரமா காமிச்சுட்டு, விடிஞ்சத காலையிலேயே காமிச்சுட்டேன். நான் இப்படி 2 பேரும் டுவர்ட்ஸ் பீச்ச பார்த்து நிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு ஷாட் ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள். சப்ஜெக்ட் ஏ, சப்ஜெக்ட் பிக்கு ஒரு ஆங்கிள் வைக்கிறோம்ல. அப்போ ஹீரோக்கு நைட்டா தான் அது தெரியுது. அது ஈவினிங் மாரி சீட் பண்ணிட்டோம். க்ளோஸ் ஷாட்ல ஹீரோயினுக்கு விடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ க்ளோஸ் இருக்காது. பரவால்ல 2 ஷாட் பஞ்சே வச்சுட்டு, வெறும் ஹீரோவுக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு போயிரலாம்ன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். பெர்சனல் ஃபேவரைட் வந்து தேனி ஈஸ்வர் சார் தான். ஆ ம். தேனி ஈஸ்வர் சார் பார்த்தீங்கன்னா, எப்படி நேச்சுரலா எப்படி இருக்கோ அப்படியே எடுப்பாரு. லைட்ஸ்லாம் அதிகமா யூஸே பண்ணியிருக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும். நீங்க ஷாட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய கிரெய்னா தான் இருக்கும். அதையே அவர் ஆர்ட்டா காமிப்பாரு தலைவா. கர்ணன்லாம் இன்னிக்கும் கர்ணன்ல நெறைய ஷாட்ஸ் பார்த்தா எனக்கு அழுகை வரும். அது ஏன்னே தெரியல. அவரோட விஷுவல் அப்படி. அந்த தட்டான் தட்டான்ல சாங் பார்த்தா அழுகை வரும். அது என்னவோ தெரியல தலைவா. அவரோட விஷுவல் பார்த்தாலே அது ஒரு மாரி ஆயிரும் தலைவா. இத்தனைக்கும் அவர் ஃபோட்டோகிராஃபரா இருந்து சினிமாட்டோகிராஃபர் ஆனவரு அவரு. அவரு பெரிய அதுதான் ப்ரோ. இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அப்படி ஷிஃப்ட் ஓவர் ஆகும்போது நம்ம ஃபோட்டோக்கு நம்ம ஃப்ரேம்ஸா எடுத்து ஆ அத வந்து நம்ம விஷுவலா காமிக்கும்போது அது ஐயோ! பேங்கானா இருக்கும். வேற லெவல் தலைவா அவரு. இந்த நண்பகல் நேரத்து மயக்கம் Netflixல பார்த்தேன். ஐயோ! அந்த ஒய்டு வண்டி நிக்கும் தலைவா. ஃபார்ம் அது ஒரு தோட்டத்துல நிப்பா வயல்ல நிப்பாட்டுவாங்க.
அந்த வயல்ல ஃபோர் கிரவுண்ட்ல ஒரே ஒரு அந்த அந்த செடி மட்டும் ஒரு ஆடும். அதுக்கு நடுவுல பஸ்ஸ நிப்பாட்டிருவாரு. ஒரு ஒய்டு ஃப்ரேமு. இப்போ சொன்னாலும் ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அந்த ஷாட்லாம். அந்த நண்பகல் நேரத்து மயக்கம்ல வேளாங்கண்ணில ஒரு மான்டேஜ் எடுத்திருப்பாரு சார். ம். பக்காவா இருக்கும். அந்த மான்டேஜ் அவ்ளோ லைவ்லியா இருக்கும். நீங்க நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அப்புறம் அந்த ஊர காமிக்கிறதா இருக்கட்டும், மம்முட்டி சார் போற அந்த வீட்ல லைட்டிங் பண்ண ஒரே ஒரு பல்பு தான் இருக்கும் தலைவா. அந்த பல்புல அவ்ளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்திருப்பாரு. ப்ரோ இப்போ நீங்க ஒரு 5, 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நார்மல் கேமராலேருந்து ஹை எண்ட் கேமரா வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒர்க் பண்ணதுலயே நீங்க வந்து வாவ்! சூப்பரா இருக்கு இந்த கேமரா அப்படின்னு நீங்க பார்த்தது. அதான் தலைவா. பெஸ்ட்டு, ஒர்ஸ்ட் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தலைவா. நான் அப்போ சொன்ன மாரி தான். எது குடுத்தாலும் எடுக்கணும் தலைவா. அதுதான் ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு அழகு. நீங்க வந்து மேக் குடுத்தாலாம் எடிட் பண்ணுவீங்களா? இல்ல, இல்ல. ஒரு HP லேப்டாப் குடுத்தாலும் நீங்க எடிட் பண்ண தான் போறீங்க. உங்களுக்கு தேவை அதுல இருக்கிற சாஃப்ட்வேர் அவ்வளோதான். ம். எங்களுக்கு அதுல இருக்கிற சென்சாரும், லென்ஸ் மட்டும் தான். இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆனா, அந்த டைம்ல ஃபிலிம்ல தான் எடுத்துப்பாங்க. ஃபிலிம்ல கத்துட்டு லைட்டிங் பண்ணவங்க எல்லாருமே ஈஸியா டிஜிட்டல்ல அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஃபிலிம்ல எடுக்கும்போது நீங்க ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஃபிலிம் ரோல்ங்கிறது அவ்வளவுதான். அந்த ஃப்ரேம்ஸ் அதுக்குள்ள அந்த ரோலோட லென்த்துக்குள்ள தான் நீங்க எடுக்கணும். ஸோ அப்பனா ஒண்ணுத்துக்கும் நீங்க ப்ராப்பரா லைட் பண்ணணும், ப்ராப்பரா இருக்கணும், எக்ஸ்போஷர் பார்க்கணும், லைட் மீட்டர் வச்சு செக் பண்ணணும். இவ்வளோ இருக்கு. ஃபிலிம்ல வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, ஃபிலிம் தான் தலைவா பெஸ்ட். நான் இப்பவும் FM2 வச்சுட்டு இருக்கேன். ஃபிலிம்ல எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா, இப்போ இங்க சென்னையில இந்த ஃபிலிம்ம டெவலப் பண்றது கம்மியாயிடுச்சு. கோவிட் டைம்ல அது அதிகமா இருந்துச்சு. நெறைய பேர் அந்த ஃபிலிம் டெவலப் பண்ணி குடுத்துட்டு இருந்தவங்க, இப்போ கோவிடுக்கு அப்புறம் அது கம்மியாயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து யாராச்சும், "இல்ல நான் ஃபிலிம் டெவலப் பண்ணுவேன். நீங்க எங்ககிட்ட குடுங்க" அப்படின்னா, நான் தாராளமா குடுக்குறேன். என்கிட்ட 2 ரோல் இருக்கு. அத டெவலப் பண்ணி குடுத்தா தானே நம்மளுக்கு என்ன நம்ம தப்பு ம். எடுத்திருக்கோம், தப்பா எடுத்திருக்கோம், எப்படி எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும்ல. எனக்கு அந்த ஃபிலிம்ல எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் தலைவா. இப்பவும் நான் இன்ஸ்டால நெறைய பேர ஃபாலோ பண்றது வந்து ஃபாரின்ல ஃபிலிம்ல எடு ஃபிலிம்ல எடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஃபிலிம் பாக்கெட் எடுப்பாங்க. எடுத்துட்டு ராப் பண்ணிட்டு, அத ஹசல் பிளேட்ல வைப்பாங்க. அப்புறம் ஆ வேற நிக்கான்ல வச்சு எடுப்பாங்க. கெனான்ல அந்த காலத்து கெனான்ல வச்சு எடுப்பாங்க. AE1 ப்ரோகிராமிங் இருக்கு. கேமரா இருக்கு. ம். நெறைய இருக்கு தலைவா. FM2, FM6 நெறைய இருக்கு. அப்புறம் மினால்டா, ஃபியூஜி ஃபிலிம் பழைய ஃபியூஜி ஃபிலிம் இல்ல. மினால்டாலலாம் நெறைய எடுக்கிற வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு வரும். இப்ப அதுதான் வந்து இந்த ஃபியூஜி XV100, 100V அதெல்லாம் அந்த மாரி கிரெய்னி எஃபெக்ட்டோட வர ஃபோட்டோகிராஃபி இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஃபியூஜில அந்த மாரி இன்பில்ட்டாவே இருக்கு. ஃபிலிம் ஸ்டாக்கோடயே இருக்கு ஃபியூஜில. ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா ஃபியூஜி வாங்கி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஃபியூஜி கேமரா வாங்கணும். ஃபியூஜி கேமரா வாங்குற அளவுக்கு இப்போ அமௌண்ட் இல்ல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா நான் ஃபியூஜி வாங்கி தான் எடுப்பேன் தலைவா. வீடியோல லூமிக்ஸ் நல்லாருக்கும். லூமிக்ஸ் HS1 இப்போ ஆ. ரீசென்ட்டா இருந்தது. அது அவுட்புட்டா அப்படி இருக்கு தலைவா. பார்த்தேன் ப்ரோ. சூப்பரா இருக்கு. அவுட்புட்டா செமையா இருக்கு. HS1 நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது லூமிக்ஸ் ஏதாவது வாங்கலாமா? பாடியா உங்களுக்கு கம்மி அமௌண்ட் ஆமாமா. தான். ஆனா என்ன பண்றது? உங்களுக்கு இந்த மாரி லென்சஸ்லாம் இங்க இருக்கிற இப்ப சென்னையில ரென்டல்ஸ்லாம் அந்த மாரி லென்ஸ் அவங்க வச்சுக்கலாம். லைக்கா லென்சஸ் அவங்க லைக்கா கூட தான் கொலாப் பண்ணியிருக்காங்க. லைக்கா லென்சஸ் இருக்காது. நீங்க சோனி லென்சஸ்னா அதுக்கு அடாப்டர் வாங்கணும். ம். வந்து நீங்க அடாப்டர் போனாலே அப்பர்ச்சர் கட் ஆகும். ஸோ ஆமா. அதனால அதோட ஃபுல் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஆஃபீஸ்ல யூஸ் பண்றது FX3 தான் தலைவா. FX3 தான் யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி S3 யூஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபீஸ்ல S3 யூஸ் பண்ணல. ம். நம்ம ரெண்ட் எடுத்து தான் போயிருந்தோம். S3 யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் FX3 வந்துச்சு. FX3 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். FX3ல தான் அவுட் குடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ அப்படி ஏன்டா நீ இன்னும் இப்படி எடுக்கிறேன்னு நீங்க கேட்பீங்க. இல்ல, இல்ல. அப்படி கேட்க வரல. ஆ. ஆக்சுவலா நான் கேட்க வந்தது என்னன்னா, நீங்க இப்போ FXல எடுத்துட்டு இருக்கீங்க. கொரியன் சீரிஸ்ல வந்து பார்த்த வரைக்கும் நான் என்னோட ஒரு கொஸ்டினா இருக்கு. அது வந்து ஜெனரல் பப்ளிக் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு பெர்சனலா இருக்கு. லைக் எனக்கு தெரியுது. லைக் ப்ளாக்ல வந்து அது இருக்கும். பட் நெறைய இடத்துல எக்ஸ்போஷர்ஸ் வந்து ஆமா. மாறி இருக்கு. நெறைய பேரு நீங்க சொல்றீங்களா எக்ஸ்போஷர் டிஃபரன்ஸா இருக்கு. ம். நெறைய இடத்துல ஓவர் ப்ளீச்டா இருக்கு. அதெல்லாம் கேட்கலாம். எனக்கு 2, 3 பேர் இன்ஸ்டாலயே மெசேஜ் பண்ணுங்க. தலைவா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி எடுங்க. அப்பதான் கலர்ஸ் தெரியும். இதெல்லாம் நடக்கிறது தான் தலைவா. ஆனா அந்த சினாரியோ அப்படி இல்ல தலைவா அங்க. இத்தனைக்கும் நான் ND போட்டிருப்பேன். போலரைசர் வித் ND இப்போ ட்ரெண்டிங். ஆமா. போலரைசர் பிளஸ் ND இருக்கிறதோட தான் நான் எடுத்துட்டு போனேன். ம். அப்படி இருந்தும் என்னால லைட் கட் பண்ண முடியலன்னா, அந்த சினாரியோ அப்படி. நான் இந்த ஆங்கிள்ல தான் வைக்கணும்.
ஸ்டார் ரோட்ல போயிருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிடிஎஸோட செகண்ட் எபிசோட் ஸ்டார் ரோடுன்னு இருக்கும். அப்போ ஸ்டார் ஃபர்ஸ்ட் இருக்கிற கங்கம் ஸ்டைல் ஒரு பொம்மை ஆமா, இருக்கும். பொம்மை இருக்கும். அந்த பொம்மை பக்கத்துல நின்னு பேசுவாங்க. பில்டிங்ல இருக்கும்போது நான் தப்பிச்சிருவேன். பில்டிங்லேருந்து இப்படி வரும்போது ஸ்கைல கொண்டு வர மாட்டிப்பேன். ஏன்னா, அவ்ளோ லைட் வருது அங்கேருந்து. நான் லைட்ட வந்து அவங்க எக்ஸ்போஷருக்கு நான் கம்மி பண்ணேன்னு வைங்க, அவங்க சில் அவுட் ஆயிருவாங்க. ஆமா. எனக்கு தேவை அவங்க சப்ஜெக்ட் 2 பேர். அவங்க போடுற காமெடி, அவங்க சொல்ற இதுதான் மேட்ரே நமக்கு. அதுதான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ண போறாங்க. நான் அந்த டைம்ல இல்ல எக்ஸ்போஷர் தப்பா இருக்கு. நான் வந்து ஸ்கைக்கு எக்ஸ்போஷர் வச்சா, சில் அவுட்ல யாரும் காமெடி பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க. கரெக்ட். பேசவே தெரியாத இடத்துல சில் அவுட் எப்படி தலைவா நான் சொல்றது விளாகிங் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தான் தலைவா. ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ரீட்ல போய் நிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. கரெக்ட். நீங்க வந்து ஒருத்தர நிக்க வச்சு, ஒரே அப்பர்ச்சர செட் பண்ணி, லைட்லாம் வச்சுட்டு, ஒரே அப்பர்ச்சர் வச்சு செட் பண்ணி, ஒரே ஷட்டர் ஸ்பீடு வச்சு எடுக்கிறதுக்கு இது ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன எப்படி நடக்கும்? என்ன சினாரியோ வரும்? எங்கேருந்து எப்படி லைட் வரும்? யாரு உள்ள வருவா? யார் ஃபோர்கிரவுண்ட் வருவா? யார் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க? எவ்வளோ லேயர்ஸ் வரும்? எவ்வளோ லேயர்ஸ் வரப்போகுது? எதுவுமே தெரியாது. அதுதான் விளாக் தலைவா. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தான் விளாக். 2 பேர் பேசுற 2 பேரும் அடுத்தது எங்க ரீச் ஆவாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு கன்டென்ட் போயிட்டே இருக்கு. நடுவுல யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட பேசி அப்படியே கன்டென்ட் மாறி கூட போகும். நான் இந்த ரோட்ல தான் எடுப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. கட்டாயம் வேற எங்கேயா இன்டோர் கூட போலாம். நீங்க பாருங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுக்குள்ள இருக்கிற எக்ஸ்போஷர நான் இதுக்குள்ள இப்படி வந்தா, அங்க கண்டிப்பா எக்ஸ்போஷர் கம்மியா தானே இருக்கும். ஒரு அவுட்டோர்ல இருக்க எக்ஸ்போஷர் இன்டோர்ல இருக்காது. நீங்களே பாருங்க ஒரு வீட்லனா லைட் கம்மியா தான் இருக்கும். வீட்டுக்கு வெளில தான் லைட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நான் இங்கேருந்து இதுக்கு போணும்னா, நான் லைட்ட நான் டவுன் பண்ணி தானே போணும். ம். அந்த டவுன் பண்ற இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்தா அது, என்னடா கட் பண்ணி போறாங்க. சொல்லி வச்சு எடுக்குறாங்களான்னு ஆயிரும். அந்த டைம்ல நம்ம எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். நல்லாவே தெரியும். தெரியும். நான் கம்மி பண்றது தெரியும். அத வந்து நம்ம டெக்னிக்கல் பீப்பிள்ஸ் தான் நெறைய பேர் நோட் பண்றாங்களே தவிர, கன்டென்ட்டா பார்க்குறவங்க அத நோட் பண்ண மாட்டாங்க தலைவா. நமக்கு தேவை என்டி தான். என்டி வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். அவ்வளோதான். போலரைசர் ஏன்னா, ரிஃப்ளெக்ஷன் கட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம போலரைசர் ஆமாமா. எடுத்துட்டு போறோம். எக்ஸ்ட்ரா ரிஃப்ளெக்ஷன், ஹைலைட்ஸ் கட் பண்ணதுக்கு தான் போலரைசர் எடுத்துட்டு போறோம். ப்ரோ இப்ப நீங்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே ப்ளாக்ல இது ஐ மீன் லாக்ல எடுக்குறீங்களா? இல்லன்னா இல்ல தலைவா, லாக்ல எடுத்து கலர் பண்ணி அவுட் குடுக்குற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ போணும். அதுவே டைம்க்கு வரலன்னு திட்டுறாங்க. எடிட்டர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவும் 3 டேஸ்க்கு மேல ஆகும் எடிட் பண்றதுக்கு. ம். ஸோ லாக் கலர் பண்ணிலாம் போக டைமே கிடையாது தலைவா. அதனால தான் அந்த சினாரியோல கேமரால என்ன கலர் இருக்கோ, என்ன கலர் நம்ம வைக்கிறோமோ, அதுதான் நீங்க அவுட்டா பார்க்குறீங்க. அது ஒரு சில டவுட் சமயம் இருந்துச்சு. சில சமயம் ஆஸ் அ கேமராமேனா அங்க இருக்கிற கலரே நீங்க பார்க்க மாட்டீங்க. மிஸ்டேக் நடந்திருக்கலாம். வேற ஒரு கலராவும் இருக்கலாம். ஒயிட் பேலன்ஸ்ல ஒயிட் பேலன்ஸ்ல வார்ம் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். இல்ல கிரீன் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். நான் கொரியால வேணும்னே மெஜெண்டா ஜாஸ்தியா வச்சு தான் எடுத்தேன். ஏன்னா, அங்க இருக்கிற சினாரியோ மெஜெண்டா ஜாஸ்தியா இருக்கும். ஒரு மாரி ஆக்சுவலி நீங்க படம்லாம் அந்த கொரியன் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மெஜெண்டா ஜாஸ்தியா இருக்கும். அவங்க ஸ்கின். அது நான் அப்படி வச்சு தான் நான் நெறைய எடுத்தேன் தலைவா. நீங்க இப்போ ரீசென்ட்டா கேமரா ஒர்க்காக பார்த்த படம், இல்ல உங்களுக்கு புடிச்ச கேமரா ஒர்க் படம், லைக் சினிமாட்டோகிராஃபியா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற படம்? அப்பன்னா நான் ஜெயிலர் தான் தலைவா சொல்லுவேன். ஜெயிலர் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம விளாக்லயே ஆமாமா. எடுத்திருப்போம். அப்போ வந்து படமா விளாகும் எடுக்கணும். நான் படமும் பார்க்கணும். அப்போ என்னால ஃபுல்லா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பார்க்கும்போது, "அப்பா என்னடா பயங்கரமா இருக்கே!" அதனால நான் 4 தடவ தியேட்டருக்கு போனேன் தலைவா. சினிமாட்டோகிராஃபி பார்க்கவே விஜய் கார்த்திகேயன் சார் தான் எடுத்திருப்பாரு. சினிமாட்டோகிராஃபி பார்க்கவே நான் 4 டைம்ஸ் தியேட்டருக்கு போனேன் தலைவா. அ அந்த அந்த சிலைய வந்து கடத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சார் அந்த பிரிட்ஜ்ல நடந்து வருவார்ல. அதுல அந்த அந்த டோர் டோர் மூடி ஓப்பன் ஆகும்போது கட்டு போகாம வருங்க. அப்பா! பயங்கரமான கட்டு. அது அதுக்கப்புறம் அந்த சிலை உடைக்கிற இடத்துல ரஜினி சார் என்டர் ஆகும்போது ஃபோர்கிரவுண்ட்ல அந்த இது வச்சு அடிப்பாங்க. டக்குன்னு முன்னாடி அந்த ஒரு சின்னதா ஒரு கல்லு கல்லு பறக்கும். படம். அவர் வெளில வருவாரு. வெளில வரும்போது அவர் நடந்து வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் பாருங்க. பயங்கரம் தலைவா. ஷாட் எல்லாம் அப்படி ரஜினி சார் ஓப்பனிங் சீனே அந்த சாமி இதுல பூதம்லேருந்து வரத அந்த கண்ணாடி, அந்த போக்கேலாம் அப்படி இருக்கும். கேமரா ரோல் ஆகி ஃபேஸ்க்கு வரும். ரிவீல் ஆகும். ஃபோக்கஸ் அப்படி இருக்கும். அந்த ஷாட்லாம் போகே இந்த ஷாட்டு அதெல்லாம் பக்கா தலைவா. வேற மாரி இருந்தது தலைவா.
ஜெயிலர் நான் ரசிச்சு கேமரா ஒர்க்காக ரீசெண்டா பார்த்த படம்னா நான் ஜெயிலர் தான் சொல்லுவேன். ஹாலிவுட்ல ஏதாவதுனா ப்ரோ? நான் இப்போ ரீசெண்டா பட்டி டேடின்னு ஒன்று ஜாப்பனீஸ் அனிமி பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஸ்டார்டிங் சீனு நம்ம எப்படி சொல்றது, வண்டியில போயிட்டு ஷூட்டிங் சீன் இருக்கும், கார் விழுறது, ஷூட்டிங் சீனு. அதோட நான் கிளிப்பும் அனுப்புறேன், நீங்க போட்டாலே வரும். சும்மா ஸ்டார்டிங் சீன் மட்டும் போட்டு பாருங்க. அவ்வளோ அது இத்தனைக்கும் அனிமி படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அது. அவங்க 2 பேரும் ஒரு கேங்ஸ்டர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு தத்தெடுத்த பொண்ணு இருக்கும். அதுதான் கதை. பட்டி டேடின்ட்டு. ஸ்டார்ட்டிங் சீனே சேசிங் சீன் தலைவா. படம் மாதிரி எடுத்திருப்பாங்க தலைவா. நீங்க ஈஸியா அனிமியை பார்த்து கேமரா ஆங்கிள்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். அதை நீங்க ரெப்ளிகேட் பண்ணாலே நல்ல குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வரும்னு எனக்கு தோணுது. அதனால அனிமி நான் பார்ப்பேன் தலைவா. நருட்டோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ரேமிங்லாம் இருக்கும். எங்கேருந்தோ ஆங்கிள் வச்சுட்டு சின்னதா வச்சிருப்பாங்க. நருட்டோ அந்த மாதிரி. அதான் ஆர்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நான் அனிமியும் ஆர்ட்டா தான் நான் பாக்குறேன். ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து நல்லா பண்றோம் என்ன எல்லாமே நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, எனக்கும் சொல்லியிருக்காங்க. ம். அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னதுலயே பெஸ்ட் ரெகக்னேஷன் இல்ல எனக்கு இது வந்து நடந்தது வந்து என்னால நம்ப முடியல, இல்ல அந்த மாதிரி ஏதாவதுன்னா என்ன சொல்லுவீங்க? பெரிய ரெக்கக்னிஷன்னா அது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா டீ கடை ஓபன் பண்ணேன். டீ கடை ஓபன் பண்ணதுக்கு அவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, லவ் அண்ட் சப்போர்ட். அதுதான் பெரிய ரெக்கக்னிஷன். இவ்வளவு பேர் நமக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்களா. நம்ம எங்க போனாலும் அண்ணன் காண பார்க்க தான் வருவாங்க. இப்போ விருந்துக்கு போனாங்க, அங்க 650 பேர்ல மேக்சிமம் அண்ணன் காண பார்க்க தான் வருவாங்க. ஓகேவா. வேற எங்கேயாவது போறோம்னாலும் அண்ணனும் காணையும் பார்க்க தான், அர்ஷத் கான் பார்க்க தான் வருவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம பார்க்க அவ்வளவு பேர் வரக்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சு. இன்ஸ்டால நான் ஒரு போஸ்ட் போட்டேன், May 5 9 AM ஓப்பன் பண்றோம், வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருந்தாங்க. 700 டீ நான் வித்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 500+ வந்திருப்பாங்க. அது எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் ப்ரோ. சென்னை டு பெங்களூர் போவாங்கல்ல, பெங்களூர் டு சென்னை போவாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து ரூட் மாத்தி நம்ம இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. ஆக்சுவலி ஒரு பிரிட்ஜ் ஏறினாலே சென்னை போயிடலாம். எல்லாமே பிரிட்ஜ் தான், ஒசூர் ஃபுல்லா பிரிட்ஜா தான் இருக்கும். பிரிட்ஜை கட் பண்ணி கீழே வந்து நம்ம கடைக்கு வந்துட்டு போனாங்க. சென்னையில இருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்தவங்க வந்துட்டு போனாங்க. ஆக்சுவலி நான் இங்க இருக்கும்போது மும்பைல இருந்து வந்திருந்திருக்காங்க. இதெல்லாம் பெருசு தலைவா. ஒரு டெக்னீஷியனுக்கு இது ரொம்ப பெருசு. ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க வீட்டு அம்மாக்கள் பேசினாங்க. அப்புறம் ரொம்ப மறக்க முடியாதுன்னா, ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க வீடியோ கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. பக்கத்து தெரு தான், அவங்களால வர முடியல, வீடியோ கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்புறம் பெங்களூர்ல இருந்து பைக் எடுத்து வந்தாங்க தலைவா. ஓப்பனிங் அன்னைக்கு அவங்களாம் வரணும் தேவையே கிடையாது. டீ, ஒரு சாதா டீ, நான் ஒன்றும் பெரிய ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பன் பண்ணல, ஒரு டீ கடை எங்க மிஞ்சி மிஞ்சி போனா எங்க ஒரு டீ தான். அந்த டீ குடிக்கிறதுக்கு பெங்களூர்ல இருந்து அவங்க, உங்களுக்கே தெரியும் பெங்களூர் டிராஃபிக் என்ன எப்படி இருக்கும். எனக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியல. எனக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லை. ஒரு மாதிரியா, என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க கொடுக்க கூட எதுவுமே இல்லைன்ட்டு நான் இருக்கிற பிஸ்கெட்ஸ்லாம் பேக் பண்ணி, பிஸ்கெட்ஸ் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்ஸ் பிஸ்கெட்ஸ் தான் அங்க வச்சிருக்கேன். அதை நான் பேக் பண்ணி கொடுத்தேன், வச்சுக்கோங்க என்கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ரீசெண்டா ஒரு கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. நாய், அவங்க நாயின்னு சொன்னா கோவரும், அவங்க குழந்தைன்னு தான் சொன்னோம். கோல்டன் ரெட்ரீவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டன் ரெட்ரீவரோட வந்தாங்க. வந்துட்டு 1 மணி நேரம் நின்று பேசிட்டு போனாங்க. இவங்க எல்லாருமே இந்த டிராவல் பண்றவங்க வந்து குடிச்சிட்டு போறாங்க. உங்க லைஃப்ல அடுத்து என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளான்லாம் எதுவும் இல்லை தலைவா, உண்மையிலேயே பிளான்லாம் எதுவும் இல்லை. டீ கடை ஆரம்பிச்சாச்சு, அடுத்தது சினிமாட்டோகிராஃபி தான். ஏதாவது டிஓபி சார்கிட்ட அசிஸ்டண்டா போகணும். எப்படியும் அசிஸ்டண்டா 2 இயர்ஸ் இருந்தால் தான் அடுத்த அசோசியேட் ஆக முடியும். அசோசியேட் ஆனால் தான் சினிமாட்டோகிராஃபி டிஓபி ஆக முடியும். அதுக்கே போகும் ப்ராசஸா, அதுவே போயிடும். எனக்கு தெரிஞ்சு திரும்பி பார்த்தா 5 வருஷம் அதுலயே போயிடும். பார்ப்போம், சீக்கிரமா மூவிக்கு கேமரா பண்ணணும், அதுதான் ஏம். வேற எந்த ஏமும் கிடையாது. நம்ம வந்து நார்மலா கேமராக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டேஜ்டு ஷாட்ஸ் எல்லாம் நம்ம அதை எடுப்போம். ஆமா. இப்போ vlogக்கு போறீங்க அப்படின்னா
இப்போ ஒரு நம்மளுக்கு தெரியும். இப்போ வெளியில இருக்கவங்களுக்கு வந்து வ்ளாகுக்கு இப்போ புதுசா யாருனா ஸ்டார்ட் பண்றாங்க, வ்ளாக் எடுக்குறாங்க அப்படின்னா, கேம்ல எடுக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு விளாக் போனீங்கன்னா, மூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ எல்லாருமே ஃபோனோட டிவில பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மோஷன் ஃப்ளோ சில சமயம் ஆன் பண்ணியே இருக்கும். அந்த ஆப்டிகல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இப்போ வர அந்த 55 இன்ச்ல எல்லாத்துலயும் 55 இன்ச்சுன்னு இல்ல. அதுக்கு கம்மியா இருக்கிற இன்ச்சஸ் எல்இடி டிவிலலாம் அந்த ஆப்டிகல் ஃப்ளோ இருக்கும். ஆன் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஒரு மாரி வேவியா அது எப்படி சொல்றது? அ புதுசா தெரியும். ஒரு 60 ஃப்ரேம்ஸ்ல தெரியற மாரி இருக்கும். விஷுவலே அந்த மாரி வச்சுலாம் சில பேர் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம், நானே சில சமயம் படம்லாம் அப்படி பார்ப்பேன். அது ஒரு மாரி புது ஒரு மாரி அது நல்லாருக்கும் தலைவா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரியுது. சரி. ஒரு மாரி பார்க்க விஷுவலே நல்லாருக்கும். அது நெறைய பேருக்கு தெரியாது. அத ஆஃப் பண்ணி பார்க்கணும்னு தெரியாது. அப்பதான் அது லைவ்லியா இருக்கும்னு தெரியாது. ஸோ நெறைய பேர் இப்போ பெரிய பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டனால, நம்ப அ மோ நம்ப ஃப்ரேம் ரேட்டா 60 ஃப்ரேம்ஸ் இல்ல 50 ஃப்ரேம்ஸ் போனா அது பெட்டர். அப்போ 60 ஃப்ரேம்ஸ்க்கு இல்ல 50 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம 50 ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும். எப்படியும் ஆஸ் யூசுவல் நம்ம 25 தான். நம்மளோட யூடியூப் அப்லோடிங் இது ஃப்ரேம்ஸ் ரேட் வந்து 25. யூடியூபோட அப்லோடிங் ஃப்ரேம் ரேட் 25. அத டபுள் பண்ணீங்கன்னா 50 ஃப்ரேம். 50 ஃப்ரேம்ஸ் தான் டபுள். 50 ஃப்ரேம்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க எந்தெந்த ஷாட்ஸ் வேணாலும் நீங்க ஸ்லோ மோஷன் போட்டுக்கலாம். அதுக்கு நீங்க ஷட்டர் 1/100 வச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த மோஷன் வந்து நல்லா இருக்கும். ம். நீங்க பார்க்கும்போது மோஷன் உங்களுக்கு டிஸ்டர்பிங் மோஷனா இருக்காது. ஸோ ஷட்டர் 1/100 ஃப்ரேம்ஸ் வந்து 50 ஃப்ரேம்ஸ். ஒயிட் பேலன்ஸ் நீங்க என்ன சினாரியோல எடுக்கிறீங்களோ, அதுக்கு பக்காவா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஆ இப்ப வர மிரர்லெஸ்லலாம் நீங்க 1080ல போனீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நான் Sony வச்சிருக்கேன் FX3னா 1080ல போனீங்கன்னா, ஏபிஎஸ்சி ஆன்ல இருந்துச்சுன்னா, 1635 போனீங்கன்னா, கிராப் ஃபேக்டர் ஆயிரும். ஏபிஎஸ்சி 35 வந்து ஆன் ஆயிரும். கிராப் ஃபேக்டர் ஆச்சுன்னா 1.5x ஜாஸ்தி ஆயிரும். அப்பன்னா நீங்க 16 போட்டீங்கன்னா, 16 இன்டு 1.5 கிட்டத்தட்ட ஒரு 21-25 கிட்ட ஆமா, வருதா? ஆமா. 25 ஆயிரும். 35ங்கிறது 45-50 ஆயிரும். நீங்க 1635 ஓட அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்காது. ம். ஸோ ஏபிஎஸ்சி ஆஃப்ல தான் இருக்கணும். ஏபிஎஸ்சி ஆஃப்ல கிடைச்சா தான் உங்களுக்கு வைட் ரேஞ்சே கிடைக்கும். இல்ல நீங்க 4Kல போறீங்கன்னா, அதுவே கிராப்ல தான் கிராப்ல கிடைக்கும். ஆமா, ஸோ கிராப். 16 எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். ஆமா. கிராப் ஆயி தான் கிடைக்கும். 16 உங்களுக்கு கிடைக்காது. ஆமா. 4Kல போனீங்கன்னா 16 கிடைக்காது. அது கொஞ்சம் கிராப் ஆயி ஒரு 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 ஸ்டாப் ஆ கிராப் ஆகும். ஒரு கிராப் மைன்யூட்டா கிராப் அந்த ஆகும். கிராப் ஆகும்போது உங்களுக்கு 16 கிடைக்காது. 16, 17.5, 18 ஆகும். 18 மில்லிமீட்டர் ஆகும். 35 வந்து ஒரு 30 அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது உங்களுக்கு. முக்கியம் ஸ்டெபிலிட்டி ஆன். ஸ்டெபிலிட்டி ஏன்னா நீங்க ஹேண்டில்ல தான் போவீங்க. ISO 800 1/100 ஷட்டர் அப்பர்ச்சர்ல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். அப்பர்ச்சர்ல ப்ளே பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு டெப்த் தான் மாறும். அவ்வளவா உங்களுக்கு நோட்டிசபிள் ஆவாது. அப்பர்ச்சர்ல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஆனா, அப்பர்ச்சர்ல ப்ளே பண்றதுக்கு நீங்க அப்பர்ச்சர் ஃபிக்ஸ்டா வச்சுட்டீங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 3.5 இல்ல 2.8 தான் அப்ப 2 பேரும் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னா 4 நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே நல்ல ஷார்ப் ஃபோக்கஸா இருப்பாங்க. பேட்டரி உங்களால சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. மேக்ஸிமம் நடுவுல ஏதாவது ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. நீங்க விளாக் போகும்போது ஏதோ ரெஸ்ட் எடுக்கும்போது, அப்போ நம்ம பேட்டரி மாத்திரணும். இன்னும் 50% இன்னும் 20% இருக்கே. பரவால்ல 20%க்குள்ள முடிச்சிடலாம்ன்னும்போது அப்படி இருந்தீங்கன்னா, அந்த 20% முடிக்கிறதுக்குள்ளேயே கட் ஆகும். கட் ம். ஆச்சுன்னா அவங்களோட ஃப்ளோ பாதிக்கும். ஃப்ளோ பாதிச்சுன்னா கன்டென்ட் கரெக்ட்டா வராது. ஸோ அந்த டைம்ல நீங்க 100 போட்டு வச்சிருந்திருக்கணும். உங்க சைட்லேருந்து நீங்க கட் ஆகாம நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து ஃப்ளோ கட் ஆவாதுல்ல. ஸோ அந்த கன்டென்ட் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இப்ப நான் வந்து லைக் உங்களுக்கு நான் ஓப்பனிங்லயே வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். நான் எதுக்காக இந்த பாட்காஸ்ட் வந்து சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கவங்கள முன்னாடி வர வைக்கிறது தான் என்னோட மோட்டோவாவே இருக்கு. இப்போ இப்படி பண்றதுனால நீங்க வந்து எல்லாருமே வந்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏன் முன்னாடி வரமாட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எது எடுத்தாலும் ஒரு வீடியோ அதான் இது யூடியூப் வந்து ஒரு கிரியேட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் தானே. எல்லாரோட ஒர்க் சேர்ந்து தான் அவுட்புட் வருது. எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வெளியில தெரியிறாங்க. நானும் ஸ்க்ரீன்ல வந்தனால தான் எனக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. நான் ஸ்க்ரீன்ல வரலன்னா, நானும் அன்னோட்டிஸ்டா தான் இருந்திருப்பேன்னு நான் சொல்றேன். இல்ல அதுதான். இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்தா மட்டும் தான் கேமராக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து வருதுன்றது தானே இப்போ எனக்கும் அதே ப்ராப்ளமா தான் இருக்கு. இப்போ நான் இன்ஸ்டால வீடியோ போட்டதுனால தான் நான் இப்ப பின்னாடி இருக்கிறவன் இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ம். நீங்க ஃப்ரேம்ல வந்ததுனால தான் வந்திருக்கீங்க. பட் மத்தவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல.
புரியுது. அன்நோட்டிஸ்டா இருக்கவங்க, அவங்கள வந்து லைக் அவங்களுக்கான ரெகக்னிஷன்ட்டு ஒண்ணு இருக்குல்ல. பெருசா நம்ம எதுவும் கேட்டுக்கல. நம்ம தான் பண்ணோம் அப்படின்றது தெரிய வரணும் அப்படின்றது தான் கேட்கிறேன். இது நல்ல இனிஷியேட்டிவ் தான் தெளிவா. பின்னாடி ஒர்க் பண்றவங்கள நான் என்னோட பாட்காஸ்ட்ல வைக்கிறேன். என்னால ஒரு 10 பேருக்கு தெரியணும்னு நீங்க எடுத்த முடிவும் சம முடிவு தெளிவா. அதுல தானே இப்ப என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. நானும் வெளில தெரியணும், நீங்களும் வெளில தெரியணும் தானே நம்ம இத பண்றோம். இது நல்ல இனிஷியேட்டிவ் தான். எல்லாருமே வெளில தெரியணும் தெளிவா. அதான் சொல்றேன்ல, ஒரு மூவி ஆகட்டும், மூவி நம்ம போனதில்ல, பண்ணதில்ல. நான் யூடியூப வச்சே சொல்றேனே, ஒரு யூடியூப்ல ஒரு விளாக் வருதுன்னா, அதுக்கு காரணம் கேமராமேனும், எடிட்டர், ஷோ ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாரும் தான். கன்டென்ட் எல்லாரும் தான். எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அவுட்புட் வருது. பழைய யூடியூப் சேனல்ல நான் ஒர்க் பண்ணும்போது பிளாக் ஷீப்ல எண்ட் கிரெடிட்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. இங்கேயும் இங்க நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. விஜய் சித்து விளாக்ஸ்ல கேமரானா 2 பேர். சபரீஷும், சூர்யாவும் தான். எடிட்டர்னா இந்த 4 பேர். இப்படின்னு தெரிஞ்சனால, யார் ஒர்க் பண்ணாலும் அவங்க பேருக்குன்னு ரெகக்னிஷன் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா, அது சித்தண்ண எல்லாரையும் வெளில கொண்டு வந்துட்டாரு. அந்த மாரி எனக்கு நீங்க சொல்லணும்னா, எல்லாரும் வெளில வந்தா நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன் தலைவா. கேமராமேனோ, டிஓபி, எடிட்டர மட்டும் இங்க கூப்பிட போறதில்ல ப்ரோ. டெக்னிக்கலா யார் யாரெல்லாம் ஆ. இருக்காங்களோ, ஈவன் சவுண்ட் டிசைனர்லேருந்து, ஸ்டுடியோல ரெக்கார்டிங் இன்ஜினியரா இருக்கவங்கலேருந்து, யார் எல்லாம் என்னால ரீச் அவுட் பண்ணி வர வைக்க முடியுமோ, அவங்கள கண்டிப்பா நான் கூப்பிட போறது தான். சூப்பர், ஸோ சூப்பர் தலைவா. அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் வந்து பண்ணேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து பொறுமையாலாம் இல்ல. ஏன் தலைவா? நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல என்ன இல்ல இதெல்லாம்? உங்களோட பிஸி ஷெட்யூல்ல பிஸிலாம் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பா திட்டுவாங்க. பிஸிலாம் கிடையாது. அப்படிலாம் பேசாதீங்க தலைவா. ப்ளீஸ் இல்ல அதெல்லாம் ப்ரோ. ஒண்ணும் கிடையாது தலைவா. கண்டிப்பா இல்ல இந்த மாரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்றோம் அப்படின்னும்போது நீங்க வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் தான். தலைவா, இதுல என்ன இருக்கு தலைவா? நம்ம டெக்னீஷியன்ஸா நமக்குள்ள தானே ஹெல்ப் பண்ணிக்கணும் சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து யாருன்னு நாமினேஷன் நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்க. தலைவா நான் தான் சொன்னேனே, சுஜித் அண்ணாவை கூப்பிட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்காக சுஜித் அண்ணா சுஜித் வரலைன்னா, சுஜித் அண்ணா இல்ல நான் அவர் எப்படின்னா ஃபாலோ அப் பண்ணி வர வச்சிடுறேன். சுஜித் இது கன்ஃபார்ம். வரலைன்னா சந்தோஷ் ப்ரோ. அப்புறம் இன்னொருத்தர் நம்ம இதுலயே செல்வா சார் இருக்கார்ல, செல்வா எஸ்கே சார். அவரோட அசோசியேட் கேமராமேன் ஒருத்தர் இருக்கார், கிப்சன் அப்படின்ட்டு. அவரை நீங்க கூப்பிடலாம். சித்தார்த் நூனி சார், இப்ப தளபதி கோட்டோட கோட்டோட படத்தோட அசிஸ்டன்ட் கேமராமேன். அவர் பேரு விவேகானந்தன். அவரை நீங்க கூப்பிடலாம். விவேக் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கோட்டை பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. இவங்கெல்லாம் நம்ம சைட்ல நீங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கே கோட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்துருவோம். இந்த படத்துல இந்த லைட்டிங் எப்படி பண்ணியிருப்பாரு. இத்தனைக்கும் அது வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுல. நிறைய கண்டிப்பா வரப்போகுது. கூப்பிடுவோம். பெரிய இது. நீங்க விவேக் ப்ரோவை நீங்க கூப்பிடலாம். விவேக் அவரு கண்டிப்பா வருவாரு எனக்கு தெரிஞ்சு. நீங்க கோட்ட பத்தி கேட்டீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி சைடா கண்டிப்பா நிறைய ஏன்னா அவர் த்ரூ அவுட் படம். அவர் ரஷ்யா ஷெட்யூல் வரைக்கும் போய் அவர் பார்த்திருக்காரு. அவர் ஃபுல்லா த்ரூ அவுட்டா இருந்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து ரிச்சர்ட் எம் நாதன் சார் கூட அசிஸ்டன்டா படம் அசோசியேட்டா ஒர்க் அதான் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவரையும் வச்சு நீங்க அவரை கூப்பிடுங்க. இப்போ நான் சொல்றேன். பிரேக் டவுனா பண்றப்போ அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த கட்டா குஸ்தியில நிறைய ஷாட்ஸ் வந்து விவேக் எடுத்திருக்காரு. விவேகானந்தன். அவர் பிளாக் ஷீப்ல இருந்து டைரக்டா ரிச்சர்ட் சார் கூட சேர்ந்தாரு. ரிச்சர்ட் சார் கிட்ட இருந்து இப்ப சித்தார்த் நூனி சார் கூட இருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டா, நீங்க 2, 3 படம் அவர் ஒர்க் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட அதெல்லாம் நீங்க கேட்கலாம். நீங்க இவ்வளவு பெரிய இனிஷியேட் எடுத்ததே பெருசு தலைவா. பிடிஎஸ்ல இருக்கிறவங்களை காமிக்கிறதே பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ். ஆமா. வேற ஏதாவது பிடிஎஸ்னா அதை BTS அது நினைச்சிட இல்ல, போறேன். அது இல்ல, அது இல்ல. பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல இருக்கிற டெக்னீஷியனை காமிக்கிறதே பெரிய இனிஷியேட்டிவ் தலைவா. இது பெருசா போகணும். நான் கண்டிப்பா கடவுளை வேண்டிக்கிறேன் தலைவா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி தலைவா. கையை கொடுங்க தலைவா. அப்படிதான் முடிக்கணும்.